கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் தற்போது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளன. தெஹ்ரானில் கத்தார் மத்தியஸ்தத்துடன் சுமார் 17 மணி நேரம் நீடித்த தீவிர பேச்சுவார்த்தைகள் ஒரு வாரத்திற்குள் கத்தார் தூதுக்குழு இரண்டாவது முறையாக தெஹ்ரானுக்கு சென்றுள்ளமை இந்த முயற்சியின் அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது. ஆனால் நிலைமை இன்னும் சவாலானதாகவே உள்ளது. குறிப்பாக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் பேச்சுவார்த்தை செயல்முறைக்கு புதிய சிக்கல்களை உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுடன் தனித்தனி சந்திப்புகள் நடைபெறவுள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் எதிர்பார்க்கப்படும் அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழாவிற்கு முன்னதாக இந்த வாரம் கத்தாரின் தலைநகர் தோஹாவில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறவுள்ளன. ஆய்வாளர்களின் கருத்துப்படி தற்போதைய சூழ்நிலையில் சில நாட்கள் கூட மிக நீண்ட காலமாக மாறக்கூடும். ஏனெனில் அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் நேரடி மோதலுக்கு செல்லாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு புதிய சம்பவத்தையும் தவிர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. குறிப்பாக இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலவரங்கள் இந்த முயற்சியின் வெற்றியை பாதிக்கக்கூடிய காரணிகளாகவும் பார்க்கப்படுகின்றன. இதனால் வரவிருக்கும் தொழில்நுட்பமட்ட பேச்சுவார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒப்பந்தத்தின் காலக்கெடு, நடைமுறை அம்சங்கள் மற்றும் அமலாக்க விவரங்கள் குறித்து இறுதி முடிவுகள் அங்கேயே எடுக்கப்பட உள்ளன. எனவே ஜெனீவாவில் கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படும் ஒப்பந்தம் நியமாகும் வரை இந்த அமைதி முயற்சியை உயிருடன் தக்க வைத்திருப்பது மத்தியஸ்த நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் உள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீர்வழி பாதை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. ஆனால் கப்பல் போக்குவரத்து உடனடியாக வழமைக்கு திரும்பாது என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் கடல்சார் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அவர்களது கருத்துப்படி பாதுகாப்பு நிலைமை முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக கடற்பரப்பில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணிவடிகள் அகற்றப்பட வேண்டும். மேலும் வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கை மீண்டும் உருவாக வேண்டியுள்ளது. ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் கூறுகையில் சந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தாலும் பல மாதங்களாக நீடித்த இடையூறுகளுக்கு பிறகு கப்பல் உரிமையாளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்படுவார்கள் என தெரிவித்துள்ளனர். உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகம் ஹோர்முஸ் நீர்வழி பாதை வழியாகவே நடைபெறுகிறது. இதற்கு மேலாக அலுமினியம் மற்றும் யூரியா உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் போக்குவரத்துக்கும் இந்த வழித்தடம் முக்கியமானதாகும். போர் காரணமாக இந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டது. எனினும் இந்தியாவின் பெட்ரோநெட் நிறுவனத்துக்கு சொந்தமான திசா என்ற LNG கப்பல் ஹோர்முஸ் வழியாக பயணத்தை மீண்டும் தொடங்கிய முதல் சரக்கு கப்பலாகவும் பதிவாகியுள்ளது. கத்தாரின் ராஸ் லஃபான் துறைமுகத்திலிருந்து சரக்கு ஏற்றிக்கொண்ட இந்த கப்பல் பல வாரங்களாக சிக்கியிருந்த நிலையில் தற்போது இந்தியாவின் தஹேஜ் முனையத்தை நோக்கி பயணித்து வருகிறது. இதனால் ஹோர்முஸ் நீர்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட்டாலும் உலக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தைகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் சில வாரங்கள் ஆகலாம் என நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். இதேவேளை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள கையெழுத்திடும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டின் முக்கிய விவாத பொருளாகவும் மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை ஒரு முக்கிய சாதனையாக கருதினாலும் ஈரானின் தரப்பில் இது இன்னும் இறுதி ஒப்பந்தமாக பார்க்கப்படவில்லை. பல முக்கிய விவரங்கள் இன்னும் தீர்மானிக்கப்பட வேண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு குரல்களும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக இஸ்ரேலில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் இந்த ஒப்பந்தம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் ஆதரவாளர்களில் சிலர் கூட இந்த முயற்சியை சந்தேகத்துடன் நோக்குகின்றனர். இதற்கிடையில் லெபனானின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் பிராந்திய பதற்றங்களும் தொடர்கின்றன. இதனால் ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து இன்னும் பல கேள்விகள் நிலவுகின்றன. உலகத் தலைவர்கள் பலரும் போர் நிறுத்தத்தை வரவேற்றாலும் தற்போதைய உடன்பாடு ஒரு இறுதி சமாதான ஒப்பந்தம் அல்ல என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் மட்டுமே, நிரந்தர அமைதிக்கான முதல் படியாகவே பார்க்கப்படுகிறது. இதனிடையே சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழாவை பாகிஸ்தான் மேற்பார்வையிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறுகையில் 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்த பதற்றங்களுக்கு பின்னர் அமெரிக்கா, ஈரான் மற்றும் லெபனான் தொடர்பான அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் உடனடியாகவும்
நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல மாதங்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயற்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஜெனீவா ஏரிக்கரையில் கூடும் G7 நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்பின் இந்த முயற்சியை வரவேற்க தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த பாராட்டுகளுக்கு பின்னால் ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது இந்த ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்களை இன்னும் பெரும்பாலான உலகத் தலைவர்கள் பார்த்ததே இல்லை. ஐரோப்பிய அதிகாரிகளின் தகவல்படி ஒப்பந்தம் குறித்த அவர்களின் புரிதல் பொதுவழியில் வெளியான அறிக்கைகள் மற்றும் ராஜதந்திர உரையாடல்களின் அடிப்படையில் மட்டுமே உள்ளது. உண்மையான ஒப்பந்த ஆவணம் இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள கையெழுத்து விழா வரை அதன் முழு வடிவம் வெளியிடப்படாது என அமெரிக்க மற்றும் ஈரான் தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதனால் ஈரான் எந்த உறுதிமொழிகளை வழங்கியுள்ளது, அணுசக்தி திட்டம் குறித்து என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன, ஹோர்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்படும் போன்ற பல முக்கிய கேள்விகள் இன்னும் பதிலின்றி உள்ளன. இந்த நிலையில் G7 தலைவர்கள் ட்ரம்புடனான தனிப்பட்ட மற்றும் குழு சந்திப்புகளில் கூடுதல் விளக்கங்களை கோரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இஸ்ரேலின் எதிர்வினை மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இஸ்ரேலிய பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகரான கிடியான் லேவி இந்த முழு அரசியல் ஆட்டத்தில் இஸ்ரேல் மட்டுமே இழப்பை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள் கூட இஸ்ரேலின் தற்போதைய அணுகுமுறையை கடுமையாக விமர்சிக்கும் குரல்கள் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பிரதமர் நெதன்யாகு மற்றும் ட்ரம்ப் இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டால் இதற்கு முன் இஸ்ரேல் எதிர்கொள்ளாத சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்காவின் பார்வையில் இஸ்ரேல் இனிமேல் ஒரு கூட்டாளி மட்டுமல்ல, சில கொள்கை முடிவுகளுக்கும் தடையாகவும் பார்க்கப்படலாம் என்ற அவரது கருத்து தற்போது சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எனவே வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள கையெழுத்து விழா உலக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இதேபடி இருக்க அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை குறைத்துள்ள நிலையில் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட லெபனான் மக்களிடையே கலவையான உணர்வுகள் உருவாகியுள்ளன. ஒருபுறம் நீண்ட காலமாக நீடித்த வன்முறைகள் முடிவுக்கு வரலாம் என்ற நம்பிக்கை காணப்படுகிறது. மறுபுறம் எதிர்காலம் குறித்து இன்னும் நிச்சயமற்ற நிலையும் தொடர்கிறது. தெற்கு லெபனானில் உள்ள அப்பாச்சிய நகரம் சமீபத்திய மோதல்களில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். பல வாரங்களாக நீடித்த தாக்குதல்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் தற்போது மெல்ல மெல்ல குடும்பங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளன. அதே நேரத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் காட்சி மிகுந்த வேதனையானது. பல வீடுகள் இடிந்துள்ளன, தெருக்கள் சேதமடைந்துள்ளன, நகரத்தின் பல பகுதிகள் இன்னும் அழிவின் சுவடுகளை தாங்கி நிற்கின்றன. இந்த மோதலின் போது மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் குடிமை பாதுகாப்பு பணியாளர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளனர். பல ஆம்புலன்ஸ்கள் தாக்கப்பட்டதாகவும் பல மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் போர் முடிவடையலாம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மக்கள் இன்னும் முழுமையான பாதுகாப்பு உணர்வை பெறவில்லை. காரணம், தெற்கு லெபனானின் எல்லை பகுதிகளில் இன்னும் பல கிராமங்கள் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சில முக்கியமான உயரமான பகுதிகளில் இஸ்ரேலிய கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளமை அந்த பகுதிகளில் இருந்து உடனடி பின்வாங்கல் இருக்காது என்ற செய்தியாக பார்க்கப்படுகிறது. எனவே அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்பட்டாலும் லெபனான் மக்களுக்கு உண்மையான அமைதி மற்றும் பாதுகாப்பு கிடைக்க இன்னும் பல சவால்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மொத்தத்தில் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை குறைக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் அதன் முழு விவரங்கள் இன்னும் தெளிவாகாததால் நிச்சயமற்ற நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதேபடி இருக்க உலகத்தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.